ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் சமையல் உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் கிச்சனுக்கு தேவையான குட்டி குட்டி டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னங்க அதை பார்க்கலாங்க. மழை ஈரத்துக்கும் சரிங்க, குளிர்காலத்துக்கும் சரி, இந்த மாதிரி பாயெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈரம் படிஞ்சு உங்களுக்கு பூசணம் பொறுத்த மாதிரி ஆயிருங்க. அப்படி ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா, வீட்டில் வந்து நம்ம ஃபேஸ்க்குலாம் யூஸ் பண்ணுற பவுட்ரு இருக்கு இல்லைங்களா, அந்த பவுடரை வந்து அங்கங்கே படுற மாதிரி அப்படி தெளித்து விட்டுருங்க. லைட்டாக போட்டு விட்டால் போதுங்க, அதிகமாக தேவையில்லை. இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லா பக்கம் கவர் ஆகிற மாதிரி பவுட்ரு போட்டு விட்டுட்டு, நியூஸ் பேப்பர் வந்து உள்ளே வந்து ஒரு 2 3 எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு பேப்பர் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி டைட்டாக வந்து சுருட்டிக்கிங்க. மடித்து வைக்கிறத விட இந்த மாதிரி சுருட்டி வச்சிங்க அப்படின்னா நல்லாயிருக்குங்க. அதே மாதிரி ஜன்னல் பக்கத்தில் எங்காவது அந்த மாதிரி காத்தோட்டு இருக்கிற இடத்துல வைக்கணும். காற்று படுற மாதிரி வச்சுக்குங்க. அப்போ உங்களுக்கு வந்து பாய் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே அந்த பூஞ்சை பிடிச்ச மாதிரி இருக்காதுங்க. நெக்ஸ்ட் டிப் என்னங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி வந்து நம்ம சிரப் பாட்டில்லாம் இருக்கு இல்லைங்களா, குழந்தைங்களுக்கு கொடுக்கறது, நம்ம யூஸ் பண்ணுறதெல்லாம், அதிலெல்லாம் எக்ஸ்பைரி டேட் வந்து கொஞ்ச நாள் வச்சுருந்தோம் அப்படின்னாலே அந்த எழுத்து வந்து அழிஞ்சு போயிருங்க. ஏதாவது வந்து கொட்டும் போது அப்படி ஆகாமல் இருக்கிறதுக்கு செலோ டேப் வந்து மேலே ஒட்டி வச்சிட்டிங்க அப்படின்னா எவ்வளோ நாள் வச்சுருந்தாலுமே உங்களுக்கு அந்த எழுத்து வந்து அழியாமல் இருக்கும். குழந்தைகளுக்கும் சரி நமக்கு யூஸ் பண்ணும்போது அந்த எக்ஸ்பைரி டேட் பார்த்து யூஸ் பண்ணிக்கலாங்க. இது ஒரு சின்ன டிப்ஸ் தாங்க, எனக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் டிப் என்னங்கிறத பார்க்கலாங்க. சர்க்கரையிலே அதே மாதிரி தாங்க, மழை ஈரத்துக்கு கொஞ்சம் மழை காலத்துக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஈரம் படிஞ்ச மாதிரி ஆயிடும். அந்த ஸ்பூனில் பாத்திரத்தில் எல்லாமே ஒட்ட ஆரம்பிச்சிருங்க, கட்டி கட்டியாக சேர ஆரம்பிச்சிடும் சர்க்கரை. அப்படி ஆகாமல் இருக்கிறதுக்கு மர ஸ்பூன் மாதிரி ஏதாவது போட்டு வைக்கலாங்க. அப்படி இல்லைன்னா அந்த ஐஸ் குச்சி இருக்கு இல்லைங்களா, பாப்ஸ்டிக்கு, அது போட்டு வச்சிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து ஈரம் படியாமல் இருக்குங்க. கெட்டியாகாது சர்க்கரை வந்து, அது மாதிரி தண்ணி விட்ட மாதிரி ஆகாதுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் டிப் என்னங்கிறத பார்க்கலாங்க. வீட்டில் வந்து நிறைய எறும்பு தொல்லை இருக்குது அப்படின்னா நம்ம வந்து எறும்பு மருந்து யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அது வந்து சேஃப்டி கிடையாதுங்க கிச்சனில் யூஸ் பண்ணும்போது. அதுக்கு பதிலாக நார்மலாக இந்த மாதிரி சாப்பீஸ் வந்து 2 எடுத்துக்குங்க. அதில் ஷாம்பு வந்து எந்த ஷாம்பு இருந்தாலும் ஓகேங்க. அதில் டைரெக்டாக அப்படியே சேர்த்திட்டு நல்லா இந்த மாதிரி வந்து கலந்து விட்டு ஒரு 10 நிமிஷம் வெயிலையோ இல்லை நிழலையோ காய வச்சு எடுத்துக்குங்க. இந்த சாப்பீஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஷாம்பு எல்லாத்தையும் உறிஞ்சிக்கணும். அந்தளவுக்கு நல்லா ஒரு காய விட்டுருங்க ஒரு 10 நிமிஷம். காஞ்சதுக்கப்புறமா எறும்பு எந்த இடத்துலலாம் வருதோ கிச்சனில், அந்த இடத்துல அந்த பாத்திரத்தை சுற்றியோ இல்லை செவுத்து மேலேயோ வந்து நீங்கள் வரைஞ்சி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த எறும்பு தொல்லையே இருக்காதுங்க. எறும்பு மருந்து எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி தாங்க சாப்பீஸும். ஷாம்பு கலந்து நீங்கள் காய வச்சு தேய்க்கும்போது அந்த ஸ்மெல்க்கு வந்து உங்களுக்கு எறும்பு சுத்தமாகவே வராதுங்க. நான் என்னோடய கிச்சனில் வந்து ரெகுலராக இந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி சாப்பீஸ் போட்டிருக்கிறது கலர் தெரியக்கூடாது அப்படின்னா அதே கலரில் வந்து யூஸ் பண்ணிக்கிங்க. நான் இப்போ வீடியோக்காக கான்ட்ராஸ்ட்டாக வந்து கலர் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த இடத்துல வந்து எறும்பு தொலை அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல கார்னரில், அந்த பாத்திரம் வச்சுருக்கிற பக்கம், அந்த மாதிரி எல்லா பக்கம் போட்டு விட்டுருங்க. இப்போ நான் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வச்சுருக்கேங்க. அந்த ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக எனக்கு நிறைய எறும்பு வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் இந்த பாக்ஸை சுற்றி நான் இந்த மாதிரி போட்டு வச்சுக்குவேன் எப்போவுமே. அது போக வேறு எந்தெந்த இடத்துல வந்து உங்களுக்கு எறும்பு ஊறிட்டு இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல நீங்கள் வந்து வரைஞ்சி விட்டீங்க அப்படின்னா எறும்பே வர்றதில்லைங்க. நான் கிட்டத்தட்ட 1 மந்த்துக்கு மேலே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கார்னரில், அதேமாதிரி செவுத்து மேலே எல்லா பக்கமே யூஸ் பண்ணிக்கலாங்க. கிச்சன்லங்கும்போது எறும்பு மருந்தை வந்து தொடவே வேணாங்க. அதுக்கு பதில் இந்த சாப்பீஸை வந்து ஒரு 10 நிமிஷம் காய வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் டிப் என்னங்கிறத பார்க்கலாங்க. இந்த மாதிரி குளிக்கிற சோப்பு சரி இல்லை துவைக்கிற சோப்பு ஏதாவது இருந்தாலும் இந்த மாதிரி துண்டு சோப்பெல்லாம் தூக்கி வீசாமல் அதை வந்து கிச்சனில் க்ளீனிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாங்க, இல்லை பாத்ரூமில் கூட க்ளீனிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து கிச்சனில் சிங்கை க்ளீன் பண்ணுறதுக்காக அந்த நாரில் வந்து உள்ளே போட்டு நல்லா வந்து அழுத்தி விட்டு வச்சுக்கிறேங்க. இப்போ ஒவ்வொரு தடவை பாத்திரம் கழுவிட்டும் அந்த நார் எடுத்து போட்டு தேய்ச்சா போதும். எப்போவுமே பாத்திரம் தனியாகவும் சிங்க்கு தனியாக தாங்க நார் வச்சுருப்போம். அந்த சிங்கோட நாரில் வந்து சோப்பு உள்ளே போட்டு நல்லா இந்த மாதிரி பேக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு தடவையும் நீங்கள் சிங்கை க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு மறுபடியும் அந்த நாரை க்ளீன் பண்ணி வச்சுக்கலாங்க. இது ஒரு 10 தடவைக்கு மேலே நல்லாவே க்ளீனிங்க்கு யூஸ் பண்ணலாங்க. வேஸ்ட்டாக தூக்கி வீசாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.